ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது விஜய் ஆதாரத்தோடு பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீரா ஜவுளி கடைக்கு வரவும் அப்போ அங்கே கண்மணியை தான் காட்டுறாங்க. கண்மணியை தேடி ஒரு லேடி வரும்போது உடனே அந்த லேடியை கண்மணி தனியாக அழைச்சிட்டு வராங்க. அப்போ கண்மணி கேட்டுட்ருக்குறாங்க, அன்றைக்கி நான் உன்னை கார்த்தியோட ரூமில் நான் ஒன்று போக சொன்னோம்ல, அதுக்கப்புறம் நீ தானே கார்த்தியோட ரூமில் இருந்த, வெளியே விஜய் தானே தாழ்பால் போட்டா, அப்படி இருக்கும்போது எப்படி விஜய் அந்த ரூமுக்குள்ளே வந்தா, கார்த்தி ரூமுக்குள்ளே அவள் எப்படி வந்தா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே பார்த்தோம்னா வீரா இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தூரத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அப்போ நீங்களும் விஜயும் கூட்டு கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொல்ல வர அப்படிங்கும்போது, ஆமாம் விஜய் எனக்கு பணம் கொடுத்தா அப்படின்னு சொல்லவோ, என்ன சொல்லிட்டு இருக்கிற, விஜய் எதுக்காக உனக்கு பணம் கொடுத்தா அப்படின்னு கண்மணி கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் என்ன கார்த்தியோட ரூமுக்கு போக சொன்னீங்களா, ஆனால் விஜய் அதுக்கப்புறமா என்கிட்ட நீங்கள் பணம் கொடுக்கதா சொல்லி எனக்கு பணத்தை கொடுத்து விஜய் கார்த்தியோட ரூமுக்குள்ளே இருந்துட்டு என்ன வெளியே தாழ்பால் போட சொல்லிட்டு போனா, நானும் அந்த மாதிரிக்கு நான் செஞ்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் கண்மணிக்கு உண்மை புரிய வருது. ஓஹோ, அப்போ எல்லாமே விஜய் தான் அதாவது எல்லாமே பிளான் பண்ணி செய்திருக்கிறா. நம்ம விஜயை நம்ம எப்படி நம்ம நல்லவன் நினச்சோம், அவன் நம்மளுக்கு உதவி பண்ணுற மாதிரிக்கு நடித்து கடைசியில் அவளே அந்த திட்டத்தை பயன்படுத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு இப்போ தான் உண்மை தெரிய வருது. அதே மாதிரிக்கு வீராவுக்கு இப்போ தான் உண்மை புரிய வருது. கார்த்தியோட ரூமுக்குள்ளே விஜய் எப்படி போனால், வெளியே தாழ்பால் யார் போட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம இத்தனை நாள் குழப்பத்தோடு இருந்துட்டு இருந்தோம், இப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே விட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரா நினைக்கிறாங்க. அடுத்து கண்மணி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க, அப்போ எல்லாமே அவ தான் பண்ணினாலும் அப்படிங்கும்போது, ஆமாம் மேடம், நான் கூட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இந்த மாதிரிக்கு பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் பார்த்தோம்னா விஜயை கார்த்தியோட ரூமுக்குள்ளே உள்ளே இருக்கவும் நான் வெளியே தாழ்பால் போட்டுட்டு நான் போனேன். அப்போ போகும்போது இங்கே இதை கண்மணி அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு விஜய் சொன்னனால தான் நானும் என் பாட்டுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் கார்த்தி எந்த தப்புமே பண்ணலை, எல்லாமே விஜய் தான் பண்ணியிருக்கிறா. அப்போ கார்த்தி நல்லவன் தான், அவன் ஏற்கனவே நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு தான் இருந்தான். ஆனாலும் நம்ம நம்பாமல் இருந்தோம். இப்போ தானே நம்மளுக்கு எல்லா உண்மையும் புரியுது, எல்லாமே விஜய் திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறா. அவள் எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரிலாம் அவள் போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. அப்போ கார்த்தி எந்த தப்புமே பண்ணலை, கார்த்தி சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி நினைக்கிறாங்க. அப்போ இந்த உண்மையை நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா வீராவை தான் காட்டுறாங்க. அப்போ வீரா அவங்க யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது விஜய் துணி கடைக்கு வராங்க. வந்ததுமே வீரா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ எதுக்காக இங்கே அப்படிங்கும்போது, என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரிக்கு தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமக, நீங்கள் எப்படி துணி கடைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதோ அதே மாதிரிக்கு நானும் இந்த வீட்டு மருமகனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே வீராவுக்கு வந்ததே கோபம். அப்படியே சொல்லிட்டு இருக்கிறா, வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட கையை தரன்னு இழுத்துக்கிட்டு போறாங்க யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு. உடனே விஜய் கேட்குறாங்க, எதுக்காக என் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, என் கையை விடுங்க அப்படிங்கும் போது, என்னது விட சொல்ற, உன்னை பத்தி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வீரா கிட்ட கேட்கவும் அப்போ வீரா சொல்றாங்க, ஆமா கார்த்தியோட ரூமுக்குள்ள நீ உள்ள போயிட்டு வெளியே ஒரு பொண்ணை தாழ்பால் போட சொன்னேல்ல, அந்த பொண்ணை தான் நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அவள் பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சுது. ஐயோ, அவளை எப்படி இவ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வீரா சொல்கிறாங்க, அந்த லேடியை நான் கையங்கோலமாக கண்டிப்பாக பிடிச்சி நான் வீட்டில் எல்லாரும் முன்னாடி நிறுத்திட்டு நான் கார்த்தியை பற்றியும் உன்னை பற்றியும் எல்லா உண்மையும் நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வீரா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, உன்னை பாரு, நான் ஆதாரத்தோட போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜய் ஐயோ, இவ பேசுறத பார்த்து நம்மளை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவா போலுக்கு, அந்த பொண்ணு மட்டும் இவ கையில் சிக்கிச்சுன்னா அவ்வளோதான், நல்ல வேலை அந்த பொண்ணு இவ கையில் சிக்காம போனது நல்லதாக போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, உடனே அந்த பொண்ணை ஊரை விட்டு போக சொல்லணும் அப்படின்னு விஜய் பிளானை போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்கே கண்மணி தான் காட்டுறாங்க. கண்மணி வீரா கிட்ட வராங்க. வீரா, என்னை மன்னிச்சிரு வீரா அப்படிங்கும்போது, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, நீ ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனை தானே அப்படிங்கும்போது உடனே கண்மணி சொல்கிறாங்க, வீரா, நான் பிருந்தாவுக்கு கார்த்திக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சது
என்னவோ உண்மைதான், ஆனால் அது இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் அமைதியாக இருந்திருந்தேன்னா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நல்ல மாதிரிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் நீ பண்ணின இதில் தான் இன்னைக்கு விஜய் வந்து இந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை போட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கா. அவள் எதுக்காக அந்த குடும்பத்துக்குள்ளே வந்தாலோ அதை அவள் நிறைவேற்றிட்டு இருக்கிறா. ஆனால் அதுக்கு நீ பலிகடாயிட்டே அப்படின்னு சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, என்ன வீரான்னு பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் 2 பேரும் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படிங்கும்போது உடனே கண்மணி வந்து வீரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வீரா என்னை மன்னிச்சிரு வீரா, நான் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த விஜய் வந்து கல்யாண மண்டபத்துக்குள்ளே எனக்கு உதவி பண்ணுற மாதிரிக்கு நடிச்சா, சரி நம்மளுக்கு உதவி பண்ணுறாள்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அவள் இந்த மாதிரிக்கு ஒரு சிக்கலில் மாட்டி விடுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் ஏதோ திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறா. நீ என்னனாலும் நீ பண்ணு, நான் உனக்காக நான் ஆதரவாக இருக்கிறேன். ஆனால் இந்த விஜயை வந்து எப்படியாவது விரட்டி அடிக்கணும், அது ஒன்றால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த விஜய் வந்து லேஸ்பட்டவ கிடையாது. அவள் ஏதோ திட்டம் போட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா. அவள் வந்து கண்டிப்பாக நல்லவளே கிடையாது. ஆனால் வள்ளியம்மா அவளை ரொம்பவே நம்பிட்டு இருக்கிறாங்க. அதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். இவள் யாருங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சே தீரணும் அப்படிங்கிறாங்க. இதுக்காக நான் என்னன்னாலும் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இப்போ வந்து சொல்லிட்டீரு, அன்னைக்கு மட்டும் நீ அமைதியாக இருந்திருந்தேன்னா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நல்ல மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும், இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லும் போது, என்னை மன்னிச்சிரு வீரா, நீ நடந்ததே பற்றி பேசிகிட்டு இருக்காத, ஆனால் இப்படிலாம் நடக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. அந்த விஜயை சீக்கிரமாக கையங்குலாமல் பிடிக்கணும், அதுக்கு அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் முடியும். கண்மணிக்கிட்ட அந்த பொண்ணை பற்றி கேட்டாக்கி அவளுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. எப்படியாவது அந்த பொண்ணை நம்ம பிடிச்சோம்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம உண்மையை பேச வச்சிடலாம். அதுக்கப்புறமா அந்த விஜயோட சுயரூபத்தையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் கட்டுறாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அவளை அந்த ஊரை விட்டு போக சொல்லணும், திரும்ப மட்டும் வீரா அவளை பார்த்தாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து அந்த பொண்ணை தேடி அங்கே கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து நினைக்கிறாங்க என்னமோ அந்த விஜய் கிட்ட இருக்குது, அதனால அந்த விஜயோட ரூமில் போய் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் நினைக்கவும் விஜய் வந்து அந்த பொண்ணை தேடிக்கிட்டு அவங்க வெளியே போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மாறன் வந்து அவங்க விஜயோட ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து அவங்க தேடி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்க போலுக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது ஃபோனை வந்து அவங்க ஏதாவது பர்சனலாக பேசுறதுக்காக ஒரு ஃபோனை வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க போலுக்கு. அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டு இருக்கவும், என்னது ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்குது, அவள் கையில் எப்பவுமே வேற ஒரு ஃபோன் தானே வச்சிருந்தா, இவளுக்கு வந்து இன்னொரு ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறன் வந்து அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. அதில் விஜயோட அம்மான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கவும் இதை பார்த்ததுமே மாறன் அதிர்ச்சி